friends, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து இன்னைக்கு ஆச்சி இன்ஸ்டன்ட் முறுக்கு மிக்ஸ் மாவு யூஸ் பண்ணி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 200 கிராம்ஸ்னு போட்டிருக்காங்க. 12 முறுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் நான் பண்ணாலுமே எனக்கு இந்த ஷேப் வரவே இல்லை. சேவு மாதிரி சிங்கிளாக தான் வந்தது. ஸோ முறுக்கு வந்து சொதப்பிடுச்சுனே சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் லெவல் பார்க்குறப்ப ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்தது. டேஸ்ட் லெவல் வேறு லெவல் தான். ஆனால் அந்த ஷேப் மட்டும் இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மாவு வந்து எனக்கு நெருந்தாக இருந்தது. நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிற மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் இந்த மாவு வந்து ரொம்பவே நெருந்தாக இருந்தது. இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்ஸ் அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு காட்டன் டவல் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஷேப் எல்லாமே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பபிள்ஸ் எல்லாமே காம் டவுன் ஆனோடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். பட் கலர், கிறிஸ்பினஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்தது. பட் ஷேப் மட்டும் நமக்கு வரலை. பட் வேறு மோல்டெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம். பட் ஷேப் வரவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.